டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த மார்ச் அன்று மார்ச் மாதம் 26 வெளியான பிரதிச்சாயா படம் நான் பார்க்கல. இப்போ ஏப்ரல் 24 ஓடிடி பிளாட்ஃபார்மில் வெளியாகிருக்கு. படம் பார்த்தேன். வேறு லெவல் ஒரு சம்பவம் தான். ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி தான். அரசியல் படம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சர்வமயான்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு பிறகு நிவின் பாலி நடிப்பில் வெளியாகி இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த பிரதிச்சாயா படத்தோட ரிவ்யூவை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, முதல்வராக இருக்கும் பாலச்சந்திர மேனன், அவர் பேர் KN வர்கீஸு. அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் டோபின் வர்கீஸு அப்பாவை போலவே அரசியல் களத்தில் இருக்கார். அப்பா மாதிரி அடுத்த முதல்வர் கனவோடு இருக்கார் முதல் மகன். 2வது மகன் தான் நம்ம கதாநாயகன் ஜான் வர்கீஸு. நம்ம கதாநாயகன் நிவின் பாலி தான் அந்த ஜான் வர்கீஸு. கதாநாயகனுக்கு அரசியல் ஆர்வம் எதுவும் கிடையாது. பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பித்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு விரும்புகிறாரு. திருமணமான நபராக இருந்தாலும் ஒரு பேச்சுலர் வாழ்க்கை தான் வாழ்ந்து வர்றாரு ஜாலியாக. முதல்வரான வர்கீஸு தேசிய கட்சியான கேரளா காங்கிரஸ் கட்சியோட முதல்வர் மாதிரி காட்டுறாங்க. எதிர்கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மகளைத்தான் நிவின் பாலி திருமணம் செஞ்சுருக்காரு. அரசியலில் எதிரியாக இருந்தாலும் 2 தலைவர்களும் சம்பந்தியாக இருக்காங்க. அரசியலில் கடுமையான போராட்டம் பேரணின்னு எதிர்கட்சி தலைவரை தெரிவிக்க விடுறாரு சாய்குமார். மதுக்கடைகளை அனைத்தையும் இழுத்து மூடணும்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டம்லாம் நடக்குது. முதல்வரான வர்கீஸ் பாலச்சந்திரன் மேனன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஒரு 30 வருஷமாக கேரளா அரசியலில் பிதா மகன் மாதிரி இருக்கிறாரு. அவரோட கவலையெல்லாம் தன்னோட 2வது மகன் நிவின் பாலி தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நிவின் பாலி ஸ்டார்ட் அப் கம்பெனியை அமெரிக்காவில் போய் ஆரம்பித்து அமெரிக்காவில் செட்டில் ஆக விரும்புகிறாரு. மூத்த மகன் மேலே அவருக்கும் அவர் மனைவிக்கும் பெரிய நம்பிக்கை இல்லை. 2வது மகனான ஜான் வர்கீஸ் மேலே தான் அன்பு ஸ்நேகம் எல்லாம். நிவின் பாலி நேர்மையான புத்திசாலி. இவர் நம்ம கூட இருந்தால் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு முதல்வர் வர்கீஸு. ஆனால் 2வது மகனோட மனைவி அந்த எதிர்கட்சி தலைவரோட பொண்ணு வேறு. அவங்க இந்த அரசியலே வேணாம், நாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடலாம், நீங்கள் எப்பவும் போல் ஐடி பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க, நீங்கள் முதல்ல அமெரிக்கா போய் கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா எனக்கு விசா எடுத்து கூப்பிடுங்க, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல தன்னோட விருப்பம்தான் மனைவியோட விருப்பம்னு முதல்வர் வர்கீஸ் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாரு நிவின் பாலி. கேரளாவில் ஒரு முக்கியமான முன்னணி சேனலு முதல்வர் வர்கீஸை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பேட்டி அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுது. அந்த பேட்டி எடுக்கும்போது நெறியாளர் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. அதில் ஒரு லேடி, ஒரு உதவிக்காக ஒரு நாள் முதல்வர் வீட்டுக்கு போனேன், அங்கே வீட்டில் யாரும் இல்லை, முதல்வர் மட்டும் இருந்தார், அப்போ அவர் என்னை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முதல்வர் வர்கீஸ் மீது சுமத்துறாங்க. அதுக்கு எவிடென்ஸாக சில சிசிடிவி காட்சிகளையும் காட்டுறாங்க. முதல்வர் வீட்டுக்கு அவங்க வந்தது, திரும்பி போனதுன்னு. அவ்வளோதான். கேரளா சோசியல் மீடியா முழுவதும் பச்சை எரியுது. காட்டு தீயாட்டம். முதல்வர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரே போராட்டம், கலவரம், கல்வீச்சு, செருப்பு வீச்சுன்னு கேரளாவே ரணகலம் ஆகிடுது. வர்கீஸ் வரக்கூடிய காரும் தாக்கப்பட்டு அவர் மேலேயும் அட்டாக் நடக்குது. அவர் மேலேயும் லேசாக அட்டாக் நடந்ததில் ரொம்ப மனுஷன் அதோட மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாரு வர்கீஸு. அவங்க கட்சிக்காரங்க எதையும் நம்புகிற மாதிரி இல்லை வர்கீஸ் சொல்கிறத. வர்கீஸ் நான் குற்றம் எதுவும் செய்யலை, அந்த லேடியை நான் பார்த்ததே கிடையாது, நான் மக்கள் மன்றத்தில் நிரூபிப்பேன்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் கட்சிக்காரங்களே கேட்க தயாராக இல்லை. ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ தானே அவங்க அடுத்த முதல்வராகலான்னு கட்சி தலைவர்லாம் நினைக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. மகன் நிவின் பாலி அமெரிக்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கார். இது ஒரு ட்ராப்பு, உங்களை சிக்க வச்சுருக்காங்க, சட்டப்படி எதிர்கொள்வான், தைரியமாக இருங்கன்னு அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. மகனாவது நம்மளை நம்புகிறானேன்னு மன உளைச்சலோடு போய் தூங்குறவர் அன்று இதவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு வர்கீஸு, முதல்வரான வர்கீஸு. எவ்வளவு பேர் புகழ் எல்லாத்தையும் ஒரே நாளில் அழித்து கேரளாவோட கிங் மேக்கரான வர்கீஸை வெறும் வர்கீஸை ஆக்கிட்டாங்களேன்னு குடும்பமே சோகத்தில் இருக்க, இடி மாதிரி இன்னொரு செய்தி வருது. நிவின் பாலி பல கோடிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காரு, கருப்பு பணத்தை அவசரமாக மாற்றிருக்காருன்னு ஒரு செய்தி. அதனால் அமலாக்கத்துறை நிவின் பாலியை கைது செய்ய பெரிய மகன் தன் தம்பிக்கிட்ட அப்பாவுக்கு பிறகு எப்படியாவது முதல்வர் ஆகிடலான்னு இருந்தேன், அதையும் கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்ல, இப்படியே இடி மேலே இடியாக அந்த குடும்பத்துக்கு விழுவுது. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியேன்னு அவங்க அண்ணன் வேற வருத்தப்படுறாரு. எதிர்கட்சிகள் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு முயற்சி பண்ண சொந்த கட்சிக்காரங்க கட்சி தலைவர்கள் அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கு எல்லா துரோகங்களையும் முயற்சிகளையும் சேர்ந்தே செய்கிறாங்க. இதையெல்லாம் நிவின் பாலி எப்படி சமாளித்து தன் குடும்பத்தின் மீதும் தன் அப்பா மீதும் விழுந்த கரையை போக்குனாரா, அடுத்த முதல்வராக ஆனாரா, அமெரிக்கா போய் தன் மனைவி கூட செட்டில் ஆனாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படம் தொடங்கினதுலேருந்து இன்டர்வல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பரபரப்பாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர். ஒரு நல்ல அரசியல் ட்ராமா த்ரில்லர் படத்தை கொடுக்க இயக்குனர் உன்னிகிருஷ்ணன் முயற்சி பண்ணியிருக்காரு. படத்தோட மேக்கிங்கே பிரமாதமாக அட்டகாசமாக இருக்குது, பின்னணி இசை சிறப்பாக இருக்குது. இடைவேளை காட்சியில் படம் வேகம் எடுக்குது. இரண்டாம் பாதியில் பல ட்விஸ்ட்டுகள் வர சுவாரஸ்யமாக நகர்ந்து போகிறது கதை. மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறாரு நிவின் பாலி. முதல்வரின் மகன்கிற கதாபாத்திரம் கச்சிதமாக செஞ்சிருக்காரு நிவின் பாலி. வழக்கமான அரசியல் படம் என்பதால் நாமே யூகிக்கிற மாதிரி தான் கதை போகுது, ஒன்றும் ஒரு புது கதை கிடையாது. நிவின் பாலி முதல் பாதையில் தந்தை மகன் பாசத்துடன் சென்டிமெண்ட்டாக கடந்து செல்பவர் இரண்டாம் பாதையில் தன்னுடைய அரசியல் எதிரிகளையும் துரோகிகளையும் கையாளும் விதத்தில் சபாஷ் போட வைக்கிறார். வர்கீஸ் கதாபாத்திரத்தில் அவர் பாலச்சந்திர மேனன் முன்னாள் முதல்வர், கேரளாவோட முன்னாள் முதல்வர் கருணாகரனை பிரதிபலிப்பது போல் அவருடைய தோற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை இறக்கியிருக்காங்க. வரிசையாக அடுத்தடுத்த கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து கதாபாத்திரத்தை நகர்த்தி செல்கிறாரு. எல்லா கதாபாத்திரத்துக்கும் சமமான அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, எதுவுமே கடந்து போகலை. இதே மாதிரி படம் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாகி தெலுங்கில் வந்தது. ஆந்திரா தெலுங்கானாவுக்கு தகுந்த மாதிரி சண்டை காட்சிகள்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க. இவங்க கேரளாவுக்கு தகுந்த மாதிரி மலையாள வாடை தூக்கலாகவே எடுத்திருக்காங்க. அரசியல் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓடிடி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.